கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு திங்கட்கிழமையிலே காருண்ய நேரம் நிகழ்ச்சி மூலமாக மகிமை டிவி நேயர்களே உங்களை சந்திப்பதற்கு தேவன் எனக்கு பாராட்டின பெரிய கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் மகிமை டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வாரத்திலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த அருமையான வார்த்தை கூட உடன் இருப்பவர்களுக்கே அப்படிங்கிறதாகும். அதாவது ஒருத்தர் கூட துணைக்கு வர்றவங்களுக்கே, கூட உடன் வர்றவங்களுக்கே எவ்வளவு செய்திருக்கிறார் கர்த்தர் அப்படின்னு பார்த்தா, அப்போ இன்னும் அதிகம் நமக்கு செய்ய மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்க்க போகிறோம். இந்த வாரத்துல இந்த வார்த்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. பாருங்க, ஆதியாகம புஸ்தகத்துக்கு நம்ம செல்லலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தான் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமோடு தான் உடன்படிக்கை பண்றாரு, ஆபிரகாமுக்கு தான் வாக்கு பண்றாரு. இந்த ஆபிரகாம் கூட ஒருத்தர் புறப்பட்டு போறாரு, அவர் லோத்து. இந்த கூட கூட்டு போற லோத்துக்கு கர்த்தர் என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறாரு நம்ம பார்க்கலாம். அவருக்கே அவ்வளவு செய்வாருன்னா ஆபிரகாமுக்கு அப்ப எவ்வளவு செஞ்சிருப்பாரு. லோத்துவோட ஆசீர்வாதம், லோத்துவோடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் என்னவெல்லாம் செஞ்சிருப்பாரு, அது எத்தனை மடங்கு பெருசா இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுகிற அந்த கண்ணோட்டத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். உடன் இருக்கிறவங்களுக்கே அப்படிங்கிறது தான் இன்னைக்கு செய்தியோட தலைப்பு. உடன் இருக்கிறவங்களுக்கே, கூட இருக்கிறவங்களுக்கே. சரிதானா? இந்த ஆபிரகாமோட கூட இருந்தவர் லோத்து. இவங்க 2 பேரும் புறப்பட்டு போறாங்க. ஆபிரகாம் சாராளோட கூட இந்த லோத்து புறப்பட்டு போறாரு. இவங்க போய் அங்க அவங்க இருக்கிற இடத்துல இவங்களுக்கு சொத்து சம்பத்து மிருக ஜீவன்கள் எல்லாம் பெருகிருச்சு. 13வது அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். 5வது வசனத்துல, ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கு ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. கூடாரங்கள்ல தான் அந்த நாள்ல குடியிருந்திருக்காங்க. நம்ம இந்த நாள்ல குடியிருக்கிறது வீடுகள்ல குடியிருக்கிறோம். அப்போ அந்த நாட்கள்ல ஆடு மாடுகள் தான் அவங்களுடைய பிசினஸ், அவங்களுடைய டிரான்ஸ்போர்டேஷன், எல்லாத்துக்கும் அவங்களுடைய போக்குவரத்து சாதனம் எல்லாம் அதுதான். இந்த நாள்ல நம்ம நம்முடைய வசதியான வாழ்க்கை வசதிக்கு தக்க நம்ம 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப இந்த லோத்துக்கு என்னெல்லாம் இருந்துச்சுன்னு இதுல பைபிள்ல போட்டிருக்கு. லோத்துக்கு ஏராளமான மிருக ஜீவன்களும் கூடாரங்களும் இருந்தனமா. அப்போ அவருக்கே நிறைய வீடுகளும் நிறைய வாகனங்களும் இருந்துச்சு, நிறைய சொத்துக்கள், மிருக ஜீவன்கள்லாம் அவங்களுக்கு சொத்து இல்ல. அப்போ அதெல்லாம் அவ்வளோ திரளா லோத்துக்கு பெருகி இருந்துச்சுன்னு வசனமே சொல்லுது. அவங்க ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவங்கள தாங்க முடியாத அளவுக்கு, பூமி தாங்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் பெருகி போயிருந்துச்சு. அப்புறம்தான் அவங்க சரி, இனிமே நம்ம ஒரு பல கிலோமீட்டருக்கு அவங்களுக்கு சொந்தம், அவங்களுடைய இப்ப நம்ம எல்லாம் ஒரு இத்தனை சென்ட் இடம், இத்தனை ஏக்கர் இடம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களுக்கும் நிலபுலன்களுக்கும் கணக்கே இருந்திருக்காது. எவ்வளோ ஏரியா அவங்களுக்கு இருந்துச்சு, எவ்வளோ கிலோமீட்டர் நீளத்துக்கு அவங்களுடைய இடம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கே பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அப்போ அந்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு பெருக்கும் இந்த லோத்துக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, வாக்குத்தத்தத்தை பெற்ற உடன்படிக்கையின் மனிதனாகிய ஆபிரகாமுக்கு எத்தனை மடங்கு எவ்வளவு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அப்ப உடன் இருந்தவங்க இருக்கிற ஆசீர்வாதத்தை வச்சு உரிமையானவனுக்குரிய ஆசீர்வாதம் எத்தனை மடங்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். பாருங்களேன், ஒரு இடத்துல புதிய ஏற்பாடுல இயேசு கூட இருந்த சீஷர்கள் யோவான், பேதுரு, யோவான் இவங்கெல்லாம் பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்யறாங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்க முடியும். இவங்க செய்யற காரியங்கள் எல்லாம் குறித்து ஜனங்கள்லாம் பிரமிக்கிற அளவுக்கு அற்புதங்கள், அடையாளங்கள்லாம் இவங்க மூலமா நடக்குது. அப்ப அங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, இவங்க படிப்பறியாதவங்களாயிட்டே அவங்க எப்படி இவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் செய்யறாங்க? ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இவங்க இயேசுவோட கூட இருந்தவங்க அப்படின்னு.
அப்படின்னு அப்போஸ்தலர் 4:13 போட்டிருக்கு. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவங்க பார்த்து, அங்க நடந்த சிச்சுவேஷன், அங்க இருந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து, இவங்க படிப்பறியாதவங்க, ஆனா இவங்க இயேசுவோடு கூட இருந்தவங்க அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்றாங்க. அப்ப அவங்களுக்குள்ள இருந்த தைரியம், அவங்க மூலமா வெளிப்பட்ட தேவ வல்லமை, அவங்க மூலமா வெளிப்பட்ட தேவ மகிமை, இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க கிட்டயே இவ்வளவு மகிமை இருந்துச்சுன்னா, அப்ப இயேசுவுக்கு இருந்த மகிமை என்ன மகிமையா இருந்திருக்கும்? இயேசுவோட கூட இருந்தவங்களுக்கே இவ்வளோ தைரியம், இவ்வளோ வல்லமை, இவ்வளோ அற்புதங்களை செய்கிற சக்தி இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, இயேசுக்குள்ள இருந்த வல்லமை எவ்வளவா இருந்திருக்கும்? எவ்வளவு பெரிய சக்தி, சர்வ சக்திமான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளோ பெரிய தேவன் அவரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ கூட இருக்கிறவங்களுக்கே அப்படிங்கிறத வச்சு நம்ம பாக்குறோம். சரியா? அப்போ நம் வாக்குத்தத்தங்களை பெற்றவங்களுக்கு அவர் இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம யாரு கூட இருக்கிறவங்க? நம்ம தேவனோடு கூட இருக்கிறவங்க, நம்ம இயேசுவோடு கூட இருக்கிறவங்க. இயேசுவோடு கூட இருக்கிறவங்களுக்கு அப்ப எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கும், எவ்வளோ பெரிய நன்மைகள் அவங்களுக்கு சொந்தமா சுதந்திரமா இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் தியானிக்கலாம். லூக்கா 15:31 நம்ம பார்க்க முடியும். அங்க ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருப்பாங்க. இளைய மகன் அவனுடைய ஆஸ்தியை பிரிச்சுட்டு போய் துன்மார்க்கமா ஜீவனை பண்ணி எல்லாத்தையும் அழிச்சு போடுறாரு. இந்த சம்பவம் நம்ம எல்லாரும் நிறைய தடவை கேள்விப்பட்டது, நம்ம நன்றாக அறிந்த சம்பவம். அப்ப எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டு வரும்போது தகப்பன் கிட்ட மூத்த மகன் கேட்பாரு, இப்படி நான் என்னால உங்க கூட தானே இருக்கேன், எனக்கு ஒரு நாள் கூட இப்படி ஒரு பெரிய விருந்தெல்லாம் நீங்க பண்ணலையே, இப்படி உங்க ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டுட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு எல்லாத்தையும் ஒன்னெல்லாம் ஆக்கிட்டு நிக்கிறான் அந்த பையன், இந்த சின்ன பையன், இவனுக்கு நீங்க இவ்வளவு பெரிய விருந்து பண்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது தகப்பன் சொல்வாரு, மகனே நீ என் கூடயே இருக்க, எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு தான், அப்படி என்னுடையதெல்லாம் உனக்குள்ளதா இருக்கிறது, நீ என் கூடயே இருக்கிறதுனால. அப்ப கூடயே இருக்கிறதுனால பாருங்களேன், தகப்பனுடைய ஆசீர்வாதம், தகப்பனுடைய சுதந்திரம் எல்லாமே அவருக்குரியதா இருக்கிறது. என்னுடையது எல்லாம் உனக்குரியதா இருக்கிறது, நீ என் கூடயே இருக்கிறல்ல அப்படின்னு. அப்போ கூட இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம யாரு கூட இருக்கிறோம், அப்ப நமக்குரிய ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கறதெல்லாம் தான் நம்ம தியானிக்கணும். சரிதானா? கூட இருக்கிறவங்களுக்கே இவ்வளவுன்னா, அப்போ கூட இருக்கிறவங்க யாரு, யாரு கூட நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுதான் விஷயமே. சரிதானா? அன்னைக்கு ஒரு கேயாசி அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவோட ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் எலிசாவோடே கூட இருந்தான். அப்போ நாகமான் அப்படிங்கிற அந்த சீரிய ராஜாவுடைய படைத்தளபதி வருவான்ல, நாகமான் தன்னுடைய குஷ்டரோகம் நீங்கிறதுக்காக இஸ்ரவேலுக்கு வருவான். அந்த இஸ்ரவேல்ல எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்கிறான். யோர்தான் நதியில போய் மூழ்கி எழும்ப சொல்றாரு. அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகமாயிடுறான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ அந்த சுகம் பெற்ற அந்த சீரிய படைத்தளபதியான அந்த நாகமான் நிறைய பொக்கிஷங்களை எலிசா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கணும்னு நினைப்பாரு. ஆனா எலிசா எதுவுமே அக்செப்ட் பண்ணல. சரியா? அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அவர் இவருடைய எந்த பொக்கிஷங்களையும், அந்த அவருடைய எந்த ஒரு விலையேற பெற்ற தங்கத்தினாலான எந்த ஒரு பொருளையும், சால்வையோ எதையுமே அவர் தனக்கு ஏற்றுக்கொள்ளல, அனுப்பி விட்டுறாரு. இவன் போகும்போது எலிசாவோட கூட இருந்த இந்த கேயாசிங்கிறவன் போவான். போய் இப்பதான் வெளியில இருந்து யாரோ 2 பேர் வந்திருக்காங்க, அதனால என் எஜமான் உங்ககிட்ட கொஞ்சம் பொக்கிஷங்க பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாருன்னு பொய் சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, கேட்கறதுக்காக இந்த கேயாசி ஓடி வர்றத பார்த்து அந்த நாகமான் தன்னுடைய ரதத்தை விட்டு குதித்து திரும்பி என்றெல்லாம் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 21வது வசனம் 26வது வசனம் எல்லாம் நம்ம வாசித்து பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 21, 26. கேயாசி நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து, பாருங்க பா, யாரு? இந்த கேயாசிய பார்த்து. கேயாசி ஒண்ணும் பெரிய ஆளு கிடையாது, அவன் சாதாரண அந்த எலிசா பெரிய தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசியோட சாதாரண வேலைக்காரன், அவ்வளவுதான்.
இவனுக்கே அந்த படைத்தளபதி ரதத்துல இருந்து அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 26வது வசனம் வாசிங்க. அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது ஒரு ஏன் இந்த எப்படி இந்த கேயாசிக்கு இந்த கணம் வந்தது? எப்படி கேயாசிய பார்த்து எப்படி இவர் இப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தா, பெரிய எலிசா தீர்க்கதரிசியோட இவர் இருந்தாருங்கிற, அவர் கூட இருந்தாருங்கிற ஒரே ஒரு விஷயம் தானே. அவன் என்ன கேட்க வரான், அவன் சரியா வர்றானா, என்ன செய்தி, சுக செய்தியான்னு கேட்கறான். ஆமா நல்ல செய்தி தானே. அப்புறம் இவன் சொன்ன பிறகுதான் தெரியுது. ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும் போதே தான் ரதத்தை விட்டு கீழே இறங்கி திரும்பி அவனை என்ன அப்படின்னு இறங்கி கேட்கிற அளவுக்கு என்ன செஞ்சது, எது அப்படி ஆக்கியது? அவன் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகிய எலிசாவோட கூட இருந்தவன் அப்படிங்கிறது. கூட இருந்தவனுக்கு இருக்கிற மரியாதையை பாருங்களேன். நம்மளுமே நாட்டுல நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்த்திருப்போம்ல, நிறைய முக்கியஸ்தர்கள் பிரமுகர்கள் அவங்க எல்லாம் வரும்போது அவங்களுடைய தொண்டர்கள் அல்லது அவங்களோட கூட அவங்களுடைய உதவியாளர்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கூட வருவாங்க. 1-2 பேர் வரலாம், அல்லது ஒரு சிலரா ஒரு கூட்டமா வரலாம். அந்த முக்கியஸ்தர்கள் அந்த முக்கிய பிரமுகர்களுக்கு என்ன 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 வெயிட், என்ன கனம் இருக்குது அப்படிங்கிறது இவங்க கூட இருக்கிறவங்களை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இவங்களுக்கும் அந்த கணத்துல கொஞ்சம் கிடைச்சிருக்கும் பாருங்க. கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த விருந்துல பங்கு கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையில பங்கு கிடைக்கும். என்ன பாருங்க, கூட இருக்கிறதுல எவ்வளோ, யாரோட கூட இருக்கும், முக்கியஸ்தர்கள் கூட பிரமுகர்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளோ அவங்களுக்குரிய கணத்துல, அவங்களுக்குரிய மரியாதையில, அவங்களுக்குரிய அந்தஸ்துல எவ்வளவு பங்கு இவங்களுக்கும் கிடைக்குது. அப்போ நம்ம கதைக்கு வருவோம். சரியா? நம்ம யாரு கூட இருக்கிறோம்? நம்ம யாரோட கூட இருக்கிறோம்? உலக பிரகாரமா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உடன்படிக்கையின் மனிதனாகிய ஆபிரகாமுக்கு கூட இருந்த லோத்து அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரு. அந்த பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி எலிசாவோட கூட இருந்தது நிமித்தம் இந்த கேயாசிக்கு தன்னுடைய ரதத்தை விட்டு இறங்கி ஒரு படைத்தளபதி விசாரிச்சு மரியாதை செய்யற அளவுக்கு, அவன் கேட்கறதுக்கு மேலா கொடுக்கற அளவுக்கு ஒரு கணம் இருந்திருக்கு. தகப்பனோட கூட இருந்த அந்த மூத்த குமாரனுக்கு எனக்குள்ளது எல்லாம் உனக்குதான், எல்லாமே உனக்குதான் அப்படின்னு சொல்லி முழுசையும் ஹேண்ட் ஓவர் பண்ணி எல்லாம் மூத்த மகனுடைய எனக்கு ஒரு எல்லாம் உனக்குள்ளதுன்னு சொல்லி அந்த தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாத்தையும், அந்த உரிமைகள் எல்லாத்தையும் மகனுக்கு கொடுக்கிற அந்த கூட இருக்கிற மகனுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம பாக்குறோம். இப்போ நம்ம யாரு கூட இருக்கிறோம்? யாரு கூட இருக்கிறோம்? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன் கூட இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் நம்ம கூட இருக்காரு, நாம கர்த்தர் கூட இருக்கிறோம். அப்படின்னா அகில உலகத்தின் தேவனாகிய கர்த்தர் கூட இருக்கிற நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கு. அததான் நம்ம இப்ப பார்க்கணும். உங்க கூட இருக்கிறது யாரு? உங்க கூட இருக்கிற பலம் என்ன பலம்? கர்த்தருடைய பலம். கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் வலப்பக்கமா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு அரணா இருக்கிறார், பலனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம வலப்பக்கத்துல இருக்கும்போது அப்ப நமக்கு எவ்வளவு கனம் இருக்கும் யோசிக்க முடியுதா? இந்த விஷயத்த நம்மளால கிரகிக்க முடியுதா? சாதாரண மனுஷனோட கூட இருக்கிற ஒரு மனுஷனுக்கே அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு மரியாதை, அவ்வளவு கனம், அவ்வளவு புகழ், அவ்வளவு செல்வம் எல்லாமே உண்டு அப்படின்னு சொன்னா அகில உலகத்தின் இரட்சகரும் மீட்பெரும் ஞானமும் பரிசுத்தமுமான தெய்வம் நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பரிசுத்தம், எவ்வளவு பெரிய மீட்பு, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய சுகம், செல்வம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நம்ம அப்படியே தியானிக்கும்படியாக ஆண்டவர் இந்த இடத்துக்குள்ளாக, இந்த வார்த்தைக்குள்ளாக நம் செல்லும்படியாக நமக்கு இந்த நேரத்துல நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். பாருங்க, நம்ம யாரு கூட இருக்கிறோம் அதான் முக்கியம். கூட இருக்கிறவங்க யாரு கூட இருக்கிறோம்? நம்ம அன்னைக்கு பேதுரு யோவானை பார்த்து இவங்க கர்த்தர் இயேசுவோட கூட இருந்தவங்கன்னு சொன்னாங்க.
அவங்களாவது பக்கத்துலதான் இருந்தாங்க, இயேசுவோட பக்கத்துலதான் இருந்தாங்க. இன்னைக்கு இயேசு பரமேறி போன பின்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே வந்து தங்கி இருக்கிறார், நமக்குள்ளே நம்ம கூடவே இருக்கிறார், நாமவே அவர் இருக்கிறார், அவராகவே நாம் இந்த உலகத்துல இருக்கிறோம். அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒன்றா இருக்கிறது. அவருடைய பரிசுத்த ஆவியும் நம்முடைய மனித ஆவியும் ஒரே ஸ்பிரிட்டா, ஒரே ஆவியாக இணைந்து இருக்கிறது. இவ்வளோ பெரிய ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது இப்போ யோசித்து பாருங்க, கூட இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தது. அப்போ வெறும் அதுல எல்லாம் நம்ம பார்த்தது உலகத்தின் மிகப்பெரிய அல்லது ஒரு மிக முக்கிய நபர்களோடு கூட இருந்தவங்களை. இயேசுவோடு கூட இருந்தவங்க இயேசுவை போலவே செயல்பட்டாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவரோட கூட இருக்கிற நாம அவருடைய கிரியைகள்ல, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதுல, அவருடைய வேருக்கும் அவருடைய சாருக்கும் பங்காளிகளா நாம இருக்கிறதுல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இதையெல்லாம் நம்ம தியானித்து பார்க்கும்படி நம்முடைய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்பட்ட நலமா இருக்கும். ஏசு என்ன செஞ்ச, ஏசு என் பாவத்தை மன்னிக்கிறார் அப்படிங்கிற ஒரு லெவல்ல நின்றாம, அவரோடு கூட நான் இருக்கேன்ல, அப்போ நான் யாரு, அப்போ எனக்கு என்ன, அவரோடு கூட நான் இருக்கேன், அவரோடு கூட இருக்கிறேன், கர்த்தரோடு கூட நான் இருக்கிறேன், அப்போ நான் யாரு, எனக்கு என்ன விதமான நன்மைகள், என்ன விதமான ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில, என்ன விதமான வாழ்க்கை இந்த பூமியில, அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கிறவங்களா இருக்கணும். யோசித்து பாருங்க, கர்த்தரோட கூட நீங்க இருக்கீங்க, கர்த்தர் கூட நீங்க இருக்கீங்க, உங்களோட கர்த்தர் இருக்கிறார். இப்போ உங்களுக்குரிய கனம், உங்களுக்குரிய மகிமை எல்லாமே கர்த்தரிடத்துல இருந்து வருது. ரெண்டு பேரும் யாரு பெரிய ஆளு? பெரிய ஆளுக்குள்ள கனம் தானே சின்னவங்களுக்கு வருது, மிகப்பெரிய பிரமுகர்களுக்குள்ள தானே அவங்க தொண்டர்களுக்குள்ள வருது. நான் கடந்த நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய அரசு சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில நான் கலந்து கொள்ளும்படியான வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்திருந்தார். அதுல நம்முடைய தமிழ்நாடு அளவுல அமைச்சர்கள் வந்திருந்தாங்க, மிக முக்கிய அதிகாரிகள், பிரமுகர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க கூட வந்திருக்கிறவங்க இப்போ அவங்களுக்கு தான் அவங்கள வச்சுதான் நிகழ்ச்சி, அவங்களுக்காக தான் அமைக்கப்பட்ட விழா மேடை, அவங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட மிக உயர்தரமான சிறப்பான விருந்து. இதுல எல்லாமே யார் பங்கெடுக்கிறா? அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்க கூட வர்றவங்க, அவங்க கூடயே அவங்களுக்கு துணையா, அவங்களுக்கு அசிஸ்டன்ஸா வர்றவங்க அவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறாங்க, இந்த விருந்த ரசிக்கிறாங்க, இந்த மேடையில இடம்பெறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அப்போ பெரியவர்களா இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க எப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்களேன். மிகப்பெரியவர்களா, பிரமுகர்களா, முக்கியஸ்தர்களா, அரசு அதிகாரிகளா, அரசு அமைச்சர்களா இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க எப்படியெல்லாம், பெரியவங்க கூட இருக்கிறவங்க சின்னவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நாமும் கர்த்தரும் இருக்கிறோம், கர்த்தர் கூட நாம இருக்கிறோம். அப்போ கர்த்தருக்குரிய ஆசீர்வாதம், கர்த்தருக்குன்னு உள்ளது, அவருக்குரிய கணம், அவருடைய கிரியைகள், அவருடைய விருந்து எல்லாமே யாருக்கு? நாம் பங்கெடுக்கும்படியாய், நாம ரசிக்கும்படியாய், நாம சுவைக்கும்படியாய். அதை நினைக்கும் போது எவ்வளவு நீங்க ஒரு விழா, பெரிய விழா மேடையும் பெரிய ஒரு அமைச்சர்களுடைய வருகையும், அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய வரவேற்பு, அவங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்படுகிற சகலவித ஆயத்தங்கள், இதெல்லாம் உங்க மனக்கண்கள் அப்படி படமாக்கி வச்சுட்டு இத பார்க்கணும். சரியா? அப்படிப்பட்டவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அந்த எல்லாத்துலயும் பங்கு கிடைக்குது. அப்படின்னா கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை எப்படி எல்லாம் சொல்றது, நம்முடைய பிதாவா இருக்கிறாரு, நம்முடைய தகப்பனா இருக்கிறாரு, நமக்கு எஜமானா இருக்கிறாரு, நமக்கு முன்னோடியா இருக்கிறாரு, எல்லாவற்றிலும் அவர் பெரியவரா இருக்கிறாரு, உன்னதமானவரா இருக்கிறார், பலமானவரா இருக்கிறாரு. அவர் கூட இருக்கிற நமக்கு இதெல்லாம் நமக்கு அனுபவிக்கும்படி எதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை யோசித்து பாருங்க. அவருக்கு உண்டானது என்னதோ, அவருக்குரிய கணம், அவருக்குரிய செல்வம், அவருக்குரிய எல்லாமே, அவருடைய மகிமை, மாட்சிமை, அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய அலங்காரம், அவருடைய கம்பீரம் எல்லாமே
எல்லாத்துலயும் பங்கெடுக்கிறதுக்கு நாமும் தகுதி உள்ளவர்கள் ஆக்கப்படுகிறோம். ஏன்னா நம்ம அவரோட கூட இருக்கிறோமா. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல தேவன், எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சத்தியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரசிச்சு ஆண்டவருடைய அப்படியே நம்ம ஆண்டவருடைய உறவுல அவரோட கூட இருக்கிற அந்த அன்பை அப்படியே அந்த அறிவு கெட்டாத அவருடைய அன்பு, அவருடைய நீளம் அகலம் ஆழம் உயரம் உணர முடியாத காண முடியாத அந்த அளவு கெட்டாத அன்பு நிமித்தமா தான் நாம அவரோட கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். சும்மா எப்படி சர்வலோகம் ஆண்டவரோட கூட நம்ம இணைஞ்சிட முடியும்? அவருடைய அளவிட முடியாத அன்பு இந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த பாக்கியத்துக்கு உரியவர்களாக நான் இருப்பதை நினைக்கும் பொழுது என் உள்ளம் பூரிக்கிறது, என் உள்ளம் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது. சர்வலோகத்தின் ஆண்டவரோடு கூட நான் இருக்கிறேன். அவருக்குரிய எல்லா நன்மைகளுக்கும், அவருக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், அவருக்கே உரிய எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் சுதந்திரத்துக்கும் என்னையும் உரியவளா என் ஆண்டவர் மாத்திருக்கிறாரே அப்படின்னு நினைக்கும் பொழுது உள்ளத்துல இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் அப்படியே மகிழ்ச்சி அப்படி பெருகுது. இன்னைக்கு இந்த பாக்கியத்துக்கு உரியவர்களா நீங்க இருக்கிறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்காக நான் ஆயத்தப்படும் பொழுது ஒரு ஒரு விழா மேடையில பங்கேற்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக நான் ஆயத்தப்படும் பொழுது நான் ஆண்டவரோட ஆண்டவர்கிட்ட பேசின அந்த விஷயம், அந்த கான்வர்சேஷன் எப்படி போச்சு அப்படின்னா, ஆண்டவரே நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க, எவ்வளவு அழகுள்ளவர் தெரியுமா, நீங்க எவ்வளவு அழகுள்ள தேவன், ஏன்னா வர்ணிக்க முடியாத அழகுள்ள தேவன் நீங்க, பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்த அப்படி ஒரு இந்திர நீல ரத்தின சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அவ்வளவு ஒரு அழகுள்ள தெய்வம். என்ன நிமித்த நீங்க அந்த கேடு அடைந்தீங்க, அழகெல்லாம் இழந்தீங்க, அழகற்று தொங்குனீங்க சிலுவையில, அது அடுத்த பக்கம். ஆனா இயற்கையா அடிப்படையா நீங்க எவ்வளவு அழகுள்ள தேவன். இந்த அழகு அப்படியே உங்க அழகை நான் ரசிக்கிறேன் ஆண்டவரே. உங்க கண்கள் எப்படி இருக்கு, உங்க கண்ணம் எப்படி இருக்கு, உங்க தலைமயிர் சுருளா இருக்கு, அப்படியே பொன்மயமா நீங்க இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் உங்க அழகை ரசிக்கும் பொழுது ஆண்டவரே நான் உங்க பிள்ளை இல்ல, இந்த அழகுல எனக்கும் பங்குண்டு. ஏன்னா அப்பாவுடைய அம்மாவுடைய இதுதானே பிள்ளைங்களுக்கும் வரும். சாயல், தோற்றம், நிறம், குணம் எல்லாமே அப்பா அம்மா கிட்ட இருந்து வரும்ல. அப்போ உங்ககிட்ட இவ்வளவு இருக்குன்னா அதுல எனக்கும் உண்டு இல்ல ஆண்டவரே. நீங்க எப்படி பேசுவீங்க தெரியுமா, உங்க சத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா, கண்மலையெல்லாம் பிளக்குற அளவு உங்க சத்தம் இருக்கும். உங்களுடைய சத்தம் அப்படி வனாந்தரத்துல தொனிக்கும், உங்க சத்தம் அப்படி கேதுரு மரங்களை முறிக்கும். அப்படியே உங்க சத்தம் அமர்ந்த மெல்லிய சத்தமாகவும் வரும். உங்க குரல் எப்படி அழகு குரல் தெரியுமா ஆண்டவரே. அப்போ என் குரலை நீங்க அழகா வச்சிருப்பீங்கல்ல, என் குரலும் எனக்கும் அந்த குரல்ல அந்த பங்கு உண்டு இல்ல அப்படின்னு அப்படியே அதை அப்படியே ரசிச்சு அதை சொல்லும் போது உண்மையை கண்கூடாக அந்த அனுபவத்தை என்னால பார்க்க முடிஞ்சது, அப்படியே புரிந்து கொள்ள முடிஞ்சது, வெளிப்படையா சொல்ல முடியுது. அந்த குரல்ல எனக்கும் பங்கு இருக்கு ஆண்டவரே. நீங்க எப்படி பேசுவீங்க தெரியுமா, நீங்க பேசுனா எல்லாம் கிரியேட் ஆகும், நீங்க கிரியேட் பண்ணுவீங்க, நீங்க சொன்னோடனே அது அப்படியே உருவாகும். அப்படிதான் உங்க வார்த்தையினால நீங்க எல்லாவற்றையும் உண்டாக்குனீங்க. அப்போ உங்க வார்த்தையில நீங்க கிரியேட்டிவிட்டி இருக்கு, நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. அப்படிதான் நீங்க ஒரு கிரியேட்டர். அப்போ அது அப்படி உள்ள அப்பாவுக்கு நானும் பிள்ளைன்னா ஏன் வார்த்தையிலையும் அப்படிதானே ஆண்டவரே இருக்கணும் என்று சொல்லி அவருடைய ஒவ்வொரு கேரக்டருக்கும், அவருடைய ஒவ்வொரு சாயலுக்கும், அவருடைய ஒவ்வொரு மகிமைக்கும் உரியவளா என்னால என்னை இணைச்சு பார்க்க முடிஞ்சது. இந்த பாக்கியெல்லாம் எப்படி கிடைச்சது? கல்வாரியில இயேசு சிந்தின ரத்த புண்ணியத்தின் நிமித்தம் கிடைச்சது. சும்மா இல்ல, விலைக்கிறைய இயேசு கொடுத்து இந்த பாக்கியத்துக்குரியவளை என்ன மாற்றி இருக்கிறார். இதை நான் நினைக்கும் பொழுது, இதை நான் யோசிக்கும் போது, தியானிக்கும் பொழுது என் உள்ள எனக்குள்ளே பொங்குகிறது. தேவன் இவ்வளவு அன்புள்ளவரா, என்னை இவ்வளவு நேசிச்சாரா, என்னை இவ்வளவு நேசிக்கிறதற்கு, என்னை இந்த தகுதிக்குள் ஆக்குகிறதற்கு அந்த கேடடைந்து அழகற்று தொங்கி தன்னுடைய ரத்தமெல்லாம் சிந்தி என்ன பாடுபட்டு என்னை இந்த பாக்கியத்திற்குள்ளவளா ஆக்கியிருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது இருதயம் நன்றியால் பொங்குகிறது. இருதயம் ஆனந்த களிப்பினால் என் உள்ளம் பொங்குகிறது. ஆனந்த கண்ணீரினால் என் கண்கள் நிரம்புகின்றது.
இந்த பாக்கியத்தை கூட அறிந்து கொள்ளாம, ஆண்டவரே உம்மை விட்டு தூரமா எவ்வளோ ஜனங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்கப்பா, எவ்வளோ பேர் உம்மை விட்டு தூரம் போய் கொண்டு இருக்கிறாங்க. இன்னுமே உங்க நீங்க யாருன்னே அறியாமலே இந்த உலகத்துல ஜனங்கள் கோடி கோடியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, மாண்டு போய் கொண்டு இருக்கிறாங்களே, அப்படியெல்லாம் நினைக்கும் பொழுது வருத்தமா இருக்கே அப்பா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அவருடைய சாருக்கும் அவருடைய சத்துக்கும் உரியவர்களா ஆண்டவர் நம்மை, அந்த காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகளா இருந்த நம்மை வெட்டி அவருடைய ஒலிவ மரத்துல, நல்ல ஒலிவ மரமாகிய அவரோடு கூட இணைத்து வைத்திருக்கிறார். அவரோட கூட இருக்கிறதுனால நம்ம கிட்ட இருந்து கனிகள் உருவாகும், நம்ம கிட்ட இருந்து அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உண்டாகும். நம்ம கிட்ட இருந்து எவ்வளோ வெளிப்படையான கர்த்தருடைய கிருபைகள் வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை நம்ம கிட்ட இருந்து வெளியரங்கமாகும். கர்த்தருடைய சாயல் நம்ம கிட்ட இருந்து வெளியரங்கமாகும். கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம கிட்ட இருந்து வெளியரங்கமாகும். எல்லாம் வெளிப்படணும். கர்த்தருடைய மகிமை நம்ம இடத்துல வெளிப்படணும். கர்த்தருடைய சாயல் வெளிப்படணும். கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். கர்த்தருடைய வெளிச்சம், ஒளி, அவருடைய சத்தியம் எல்லாமே நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். அப்படிப்பட்ட ஒரு இணைப்புக்குள்ள கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம். கிறிஸ்தவ மக்களுக்கு ரொம்ப ஆனந்தமான ஜீவியம். இயேசுவோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை, இயேசுவோடு கூட இருக்கிற வாழ்க்கை அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை இன்றைய தினம் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இன்னும் ஆழமாக இதை குறித்து நீங்கள் தியானிங்க, இதை குறித்து சிந்திங்க. இந்த இன்பமான வாழ்க்கைக்குள்ள உங்களை இணைத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்க கூப்பிடும் போதெல்லாம் எங்க சமீபமா இருக்கிற தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோப்பா, ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்க எங்க கூடவே இருக்கீங்களப்பா, எங்க பக்கத்துல இருக்கீங்க, எங்களோட ஒன்றா இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களை உங்க கூட வச்சிருக்கிறீங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையின் ரத்தம் எங்களை உம்மோடு இணைத்திருக்கிறது அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னும் உங்க வருகையில ஆண்டவரே முகமுகமா, கண்கூடா, வெளியரங்கமா, வெளிப்படையா நாங்க உங்க கூடயே இருப்போம்ப்பா. அதற்காக உமக்கு நன்றி. இப்போ எங்க ஆவியில நாங்க பாக்குறோம், எங்க ஆத்துமாவில பாக்குறோம். இந்த நன்மையெல்லாம், இந்த பாக்கியத்தெல்லாம் எங்களுடைய சரீரத்திலயும் நாங்க பார்க்க போறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்க கண்கள் அதை பார்க்க போகுது அப்பா. வருகையில நீங்க எடுத்துக்கொள்வீங்க, உங்க கூடவே வைத்துக் கொள்வீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற சிந்தனை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக அப்பா. இதை குறித்த சிந்தனை, இதை குறித்த தியானம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருப்பதாக ஆண்டவரே. ஒரு பிரச்சனைகளையும் தோல்விகளையும் கடந்த கால ஆண்டவரே துன்பங்களையும் துக்கங்களையும் இருதயத்துல வைத்துக் கொண்டிராதபடி கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதுனால வருகிற பாக்கியங்களை ஆண்டவரே அலசி ஆராய்ந்து நிதானித்து ஆண்டவரே சுதந்திரித்து கொள்கிற பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருப்பதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. துதி கன மகிமையாவும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Nizari, 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 nizari,